எபிசோட் 3. சென்னை. இரவு தன் அறையில் ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தான் ஆதவன். வெளியில் நகரத்தின் விளக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக மின்னிக் கொண்டிருந்தன. ஆனால் அவன் மனம் மட்டும் மதுரையிலேயே சுற்றி கொண்டிருந்தது. அந்த நேரம் அறைக்கதவு மெதுவாக திறந்தது. லக்ஷ்மி உள்ளே வந்தார். ஒரு நொடி மகனை அமைதியாக பார்த்தார். பிறகு, ஆதி வாப்பா சாப்பிடலாம் என்று மெதுவாக சொன்னார். ஆதவன் திரும்பி பார்த்தான். இதோ வரைமா என்றான். அவன் குரலில் வழக்கமான உற்சாகம் இல்லை. ஆனால் லக்ஷ்மி அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை. ஒரு தாயாக சில நேரங்களில் கேள்விகளை விட அமைதிதான் அதிக ஆறுதலாக இருக்கும் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். இருவரும் அமைதியாக கீழே இறங்கினார்கள். சாப்பாட்டு மேசையில் ராகவன் ஏற்கனவே அமர்ந்திருந்தார். அர்ஜுன் மட்டும் மொபைலை பார்த்து கொண்டே நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்திருந்தான். ஆதவன் கீழே வந்ததும், அடடா நம்ம அண்ணன் வந்துட்டாரே என்று சிரித்தான். இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தா நாங்க சாப்பிட்டு முடிச்சிருப்போம் என்றான் அர்ஜுன். லக்ஷ்மி அவனை பார்த்து அர்ஜுன் என்று மெதுவாக அழைத்தார். அவ்வளவுதான். அவன் உடனே வாயை மூடிக்கொண்டான். சரி சரி, நான் எதுவும் பேசல என்று சிரித்தான். ஆதவன் மட்டும் அமைதியாக தன்னிடத்தில் அமர்ந்தான். லக்ஷ்மி அவன் தட்டில் சாப்பாட்டை பரிமாறினார். சாம்பார் ஊத்தட்டுமாப்பா? என்று மட்டும் தலையசைத்தான் சில நொடிகள். அங்கே அமைதியே நிலவியது. கரண்டி தட்டில் பட்ட சத்தம் மட்டுமே கேட்டது. அந்த அமைதியை வழக்கம் போல உடைத்தது அர்ஜுன் தான். அம்மா, ஒரு விஷயம் சொல்லவா என்று குறும்பாக கேட்டான். லக்ஷ்மி அவனை பார்த்து சிரித்தார். நீ பேச ஆரம்பிச்சா ஒரு விஷயம் மட்டும் இருக்காத அர்ஜுன் என்றார். அதை கேட்ட ராகவனும் சிரிப்பை அடக்கி கொண்டார். இல்லப்பா, இந்த தடவை உண்மையாவே ஒரு விஷயம்தான் என்று அர்ஜுன் சொல்ல, அந்த என்று சொல்லிவிட்டு ஆதவனை ஒரு முறை பார்த்தான். இன்னைக்கு காஃபி நல்லா தான் இருந்துச்சு. ஆதவன் மெதுவாக நிமிர்ந்து அர்ஜுனை பார்த்தான். அவன் பார்வையிலேயே இப்ப இதுக்கு என்ன அவசியம் என்ற கேள்வி இருந்தது. அதை பார்த்ததும் அர்ஜுன் விடவில்லை. நான் குடிச்ச காஃபியை சொன்னேன் என்று சிரித்தான். லக்ஷ்மி மகனை பார்த்தார். ஆதவன் எதுவும் பேசவில்லை. அமைதியாக சாப்பிட்டு கொண்டே இருந்தான். அர்ஜுன் மீண்டும், என்னென்ன காஃபி அவ்வளோ நல்லா இருந்துச்சா என்று சிரித்தபடி கேட்டான். ஆதவன் மெதுவாக தண்ணீர் குடித்துவிட்டு அவனை பார்த்தான். சாப்பிட்றப்ப சாப்பாட்டில் கவனம் வை என்று அமைதியாக சொன்னான். அந்த குரலில் கோபமில்லை. ஆனால் பேச்சை அதோடு நிறுத்திவிடும் உறுதி இருந்தது. சரி என்ற அர்ஜுன் தோளை குலுக்கினான். சாப்பிட்டு முடிந்ததும் ராகவன் தண்ணீரை குடித்துவிட்டு எழுந்தார். லக்ஷ்மி, காலையில பேசிக்கலாம் என்று மட்டும் சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றார். அந்த ஒரு வரி ஆதவனுக்கு புரிந்தது. கல்யாணத்தை பத்தி தான் பேச போறாங்க என்று அவன் மனதுக்குள் நினைத்தான். லக்ஷ்மி அதை பற்றி பேசவில்லை. அர்ஜுன், கதவெல்லாம் பூட்டிட்டு தூங்குடா என்று சொல்லிவிட்டு அவரும் உள்ளே சென்றார். அர்ஜுன் மட்டும் ஆதவன் அருகே வந்து மெதுவாக அமர்ந்தான். அண்ணே என்றான். ஆதவன் அவனை பார்த்தான். ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளு. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அந்த கேள்வி ஆதவனை ஒரு நொடி அமைதியாக்கியது. சில நொடிகள் அவன் எதுவும் பேசவில்லை. பிறகு அர்ஜுன் தோளில் மெதுவாக தட்டிவிட்டு போய் தூங்கு என்று மெதுவாக சொல்லிவிட்டு மாடிப்படிகளை நோக்கி நடந்தான். அவன் சென்ற வழியே அர்ஜுன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். இந்த அண்ணன் மனசுல என்ன ஓடுதுன்னு மட்டும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டான். மறுநாள் காலை மதுரை அதிகாலை சூரியன் மெல்ல நகரத்தை எழுப்பிக் கொண்டிருந்தது. வீட்டின் வாசலில் அழகான கோலம், மல்லிகைப்பூவின் மனம், சமையலறையில் காஃபி வாசனை வீடு முழுக்க பரவி இருந்தது. நிலா குளித்து முடித்துவிட்டு ஈரமான தலைமுடியை துணியால் துடைத்தபடி அறையிலிருந்து வெளியே வந்தாள். மென்மையான இளநிற நீல காட்டன் சீலை, அதற்கு பொருத்தமான சிறிய ஜிமிக்கி, நெற்றியில் ஒரு சிறிய குங்குமப்பொட்டு. அவளுடைய எளிமையே அவளுக்கு அழகாக இருந்தது. அவளை பார்த்த கையில் ஒரு நொடி அப்படியே நின்று விட்டாள். என்னடி என்று நிலா புருவத்தை உயர்த்தி கேட்டாள். ஒண்ணுமில்ல என்று சொல்லிவிட்டு மேலிருந்து கீழ் வரை ஒரு முறை பார்த்தாள். நேத்து வரைக்கும் இருந்த என் அக்கா இன்னைக்கு ஏனோ கொஞ்சம் வேற மாதிரி தெரியறா என்றாள். வேற என்ன மாதிரி என்று நிலா சிரித்தாள். அதான், முகத்துல ஒரு அமைதி, கொஞ்சம் வெக்கம், கொஞ்சம் யோசனை, ஏதோ மாறிட்ட மாதிரி இருக்கு என்று கயல் குறும்பாக கண்களை சிமிட்டினாள். உனக்கு காலையிலே வேற வேலை இல்லை
என்று நிலா அவள் தலையில் லேசாக தட்டினாள். ஆனா என்று கயல் மீண்டும் இழுத்தாள். அந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? அந்த கேள்வியை நிலா ஒரு நொடி அமைதியாக்கியது. காலை உணவை முடித்துவிட்டு பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் நிலா. அப்பா, நான் கிளம்புறேன் என்றாள். பத்திரமா போமா என்று சண்முகம் புன்னகையுடன் சொன்னார். ஸ்கூட்டியை எடுத்த நிலா வாசல் வரை வந்த கயல் அக்கா என்று அழைத்தாள். நிலா திரும்பி பார்த்தாள். என்ன, இன்னைக்கு ஸ்கூல்ல யாராவது பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை எப்படி இருந்தார்னு கேட்டா என்ன சொல்ல போற? நிலா சிரித்தாள். எனக்கே இன்னும் தெரியல என்று மட்டும் சொல்லிவிட்டு ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்தாள். அந்த பதில் கயலை ஒரு நொடி யோசிக்க வைத்தது. மதுரையில் காலை சாலைகள் மெல்ல பரபரப்பாகி கொண்டிருந்தன. மீனாட்சி அம்மன் கோயிலை தாண்டி சில நிமிடங்களில் பள்ளி வளாகத்துக்குள் நுழைந்தாள் நிலா. வாசலில் நின்றிருந்த காவலாளி காலை வணக்கம் மேடம் என்று புன்னகையுடன் சொன்னார். காலை வணக்கம் அண்ணா என்று அதே புன்னகையுடன் பதிலளித்தாள். அவளை பார்த்த மாணவர்கள் குட் மார்னிங் மேம் என்று ஆர்வமோடு ஓடி வந்தார்கள். குட் மார்னிங் என்று ஒவ்வொருவரிடமும் நின்று பேசினாள். ஒரு சிறுவனின் சட்டை காலர் மடங்கி இருந்தது. அதை சரி செய்தாள். மற்றொரு மாணவியின் தலைமுடியில் இருந்த ரிப்பன் அவிழ்ந்திருந்தது. அதை சரியாக கட்டிவிட்டாள். அதை தூரத்திலிருந்து பார்த்த ஆசிரியர் ஒருவர் சிரித்தார். நிலா, நீங்க டீச்சரா இருக்கிறத விட இந்த பசங்களுக்கு இன்னொரு அம்மாவா இருக்கிறீங்க என்றார். முதல் 2 வகுப்புகள் முடிந்தனர். மத்திய இடைவேளை. ஆசிரியர் அறையில் அனைவரும் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது அபிநயா தன் டிஃபன் பாக்ஸுடன் வந்து நிலாவின் அருகே அமர்ந்தாள். என்ன, இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்க என்று கேட்டாள். நிலா சிரித்தபடி, அப்படியா? ஆமா, உன்னை எனக்கு எத்தனை வருஷமா தெரியும். இப்படி நீ அமைதியா இருந்தா கண்டிப்பா ஏதாவது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். நிலா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தாள். நேத்து ஒரு வரன் பார்க்க வந்தாங்க. அபிநயாவின் முகம் மலர்ந்தது. அடடே, இவ்வளோ பெரிய விஷயத்த இப்பதான் சொல்றியா? அப்புறம் மாப்பிள்ளை எப்படி இருந்தாரு? நிலா ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். நல்லாதான் இருந்தாரு. ஆனா என்று நிறுத்தினாள். ஆனா என்று அபிநயா ஆச்சரியமாக கேட்டாள். அவரை புரிஞ்சுக்க முடியல. என்ன சொல்ற? அவர் ரொம்ப அமைதியாக இருந்தார். அதனால தான் அவரை என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் பார்த்தா ரொம்ப கோவக்காரர்னு தோணுது. அடுத்த நிமிஷம் அவர் பேசுறதுல ஒரு மரியாதை இருக்கும். அவரோட கண்கள்ல ஏதோ ஒரு சோகம் இருந்த மாதிரி கூட தோணுச்சு. அபிநயா அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். அவருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா இல்லையானே எனக்கு தெரியல. அவரே இன்னும் எந்த முடிவும் சொல்லல. அவர் வேண்டான்னு சொல்லிட்டாருனா என்று சொல்லிவிட்டு நிலா தானாக நிறுத்தி கொண்டாள். அப்போ என்று அபிநயா மெதுவாக கேட்டாள். நிலா சிரித்தாள். தெரியல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த ஒரு பதில் அபிநயாக்கு போதுமானதாக இருந்தது. அப்படின்னா உன் மனசுல அவருக்கு ஒரு சின்ன இடம் கிடைச்சிருக்கு என்று குறும்பாக சொன்னாள். அப்படி இல்லை என்று உடனே மறுத்தாள் நிலா. நான் அவரை ஒரு நாள் தான் பார்த்தேன். ஆனா அவரை பற்றி யோசிக்காமவும் இருக்க முடியல என்று சொல்லிவிட்டு தானே வெட்கப்பட்டாள். அதை பார்த்து அபிநயா சிரித்தாள். சில பேரை நாம் எவ்வளோ நேரம் பார்த்தோம் என்பது முக்கியம் இல்லை, அவங்க நம்ம மனசுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறாங்கன்னு தான் முக்கியம் என்று அபிநயா சொன்னாள். நிலா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நிலா அமைதியாக அவளை பார்த்தாள். எனக்கும் கல்யாணம் நிச்சயமானப்ப என் மனசுல இதே குழப்பம்தான் இருந்துச்சு. நிலா ஆச்சரியமாக பார்த்தாள். உனக்குமா? அவரை பார்த்தபோது அவர் எப்படி இருப்பாரு, என்ன புரிஞ்சுப்பாரா, இந்த கல்யாணம் சரி வருமா என்று எத்தனையோ கேள்விகள். ஆனா கல்யாணத்துக்கு பிறகுதான் ஒருத்தரை ஒருத்தர் உண்மையாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். அந்த வார்த்தைகள் நிலாவை யோசிக்க வைத்தன. அதே நேரம் சென்னை மாலை ஆதவன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்தான். வழக்கம் போல நேராக தன் அறைக்குள் செல்ல நினைத்தான். ஆதி என்று லக்ஷ்மி அழைத்தார். அவன் திரும்பி பார்த்தான். கொஞ்ச நேரம் உட்கார்றையா என்றார். அமைதியாக வந்து அமர்ந்தான். சில நொடிகள் யாரும் பேசவில்லை. பிறகு லக்ஷ்மியே ஆரம்பித்தார். நேத்து பார்த்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குதாப்பா? ஆதவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்தான். அம்மா, அவங்க நல்ல பொண்ணு தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா என்று நிறுத்தினான். லக்ஷ்மி அவனை பார்த்தார். அவன் சொல்லப்போவதை அவரால் யூகிக்க முடிந்தது. இன்னும் அதே நினைப்புல தான் இருக்கியா என்று மெதுவாக கேட்டார். ஆதவன் எதுவும் பேசவில்லை. அந்த அமைதியே அவருக்கு புதிதாக இருந்தது.
லக்ஷ்மி மெதுவாக சிரித்தார். ஆதி, ஒருத்தர் நம்ம நம்பிக்கையை உடைச்சிட்டாங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லோரும் அப்படிதான் இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லப்பா. ஆதவன் தலை குனிந்து அமர்ந்தான். உன் வாழ்க்கை யாரோ ஒருத்தர் எடுத்த முடிவிலேயே நின்றுடக்கூடாது. உன்னை விட்டு போனவங்களுக்கு நீ சந்தோஷமா வாழ்றது தான் சரியான பதில். அந்த வார்த்தை ஆதவனின் மனதை தொட்டது. ஆனால் அவன் இன்னும் எந்த முடிவையும் சொல்லவில்லை. சில நொடிகள் கழித்து மெதுவாக தலையை உயர்த்தினான். அம்மா என்று அழைத்தான். சொல்லுப்பா. எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும். லக்ஷ்மி புன்னகைத்தார். எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. முடிவு மட்டும் உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை எடு. ஆதவன் அமைதியாக தலையசைத்தான். அவன் மனதில் நிலாவின் அந்த நம்பிக்கையான கண்கள் மீண்டும் ஒரு முறை தோன்றின. அதே நேரம் பள்ளி முடிந்து ஸ்கூட்டியில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள் நிலா. சிக்னலில் வண்டியை நிறுத்திய போது அவளது கைபேசி ஒலித்தது. திரையில் தெரிந்த பெயர் அம்மா. அவள் அழைப்பை ஏற்றாள். சொல்லுங்கம்மா. அடுத்த முனையில் அம்மாவின் குரல். நிலா, மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஃபோன் வந்திருக்கு. நிலாவின் இதயம் ஒரு நொடி வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. தொடரும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின்வரும் எபிசோட்களை தொடர்ந்து கேளுங்கள். எபிசோடு 2 கேட்காதவர்கள் நம் சேனலில் உள்ளது சென்று பார்க்கலாம்.